இப்போல்லாம் ஈவினிங்கில் வாக்கிங் போகிறத ஒரு ரொட்டீனாக வச்சிட்ருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்மளுக்கான டைம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே மைண்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. வீட்டுக்கு வந்ததும் இட்லிக்கு தான் மாவு அரைக்கிறதுக்கு ஊற வைக்க போகிறேன். நான் எப்பயுமே இந்த படியால் 1.5 படி வந்து அரிசி போடுவேன். அதில் ஒரு படி வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற அரிசி போட்டுட்டு மீதி அரை படிக்கு ஏதாவது ஒரு மில்லட் சேர்த்துப்பேன். இன்றைக்கி வந்து நான் வரகரிசியும் குதிரவாளி அரிசியும் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் இதை ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது பெருசாக வந்து கலர் தெரியாது, கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதே மாதிரி வந்து நான் கம்பும் சேர்ப்பேன். இன்றைக்கி என்கிட்ட கம்பு இல்லாதனால நான் கம்பு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் ராகி மட்டும் எங்கள் வீட்டில் செட் ஆகல. அந்த கலரும் கண்டுபிடிச்சிடுறாங்க, அதே மாதிரி கோல்டுமே ஆகிடுது. பச்சரிசி வந்து ஒரு 1/4 படி ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து இந்த டம்ளரில் தான் ஊற வைப்பேன். ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கருப்புளுந்து வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அரிசியை வந்து ஓவர் நைட் சோக் பண்ண விட்டுட்டு காலையில் எழுந்து மாவு அரைச்சா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.